தமிழகத்தை பொறுத்தவரை எந்தெந்த தேதிகளுக்கு கனமழை, எந்த தேதிகளுக்கு ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டுள்ளது அது சொல்லி பார்க்க போகிறோம். வானிலையை முழுமையாக கேளுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மக்கள் திரைப்படத்தை ஷேர் பண்ணுங்க. 5ஆம் தேதி தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலவை கொண்டுள்ளது. இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து மாலை தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையக்கூடும். இது மேலும் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து 8 மற்றும் 9ஆம் தேதிகளில் வட தமிழகம், புதுவை மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு ஆந்திரா கடலோர பகுதிகளை ஒட்டி நிலவக்கூடும். இதன் காரணமாக தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வருகின்ற 8ஆம் தேதி அன்று ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டுள்ளது. தமிழகின்ற 8ஆம் தேதியன்று ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டுள்ளது. தமிழக கடலோர மாவட்டங்கள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களிலும், உள் தமிழக மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய லேச முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வருகின்ற 8ஆம் தேதியன்று கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. ராமநாதபுரம், காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை, சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. அடுத்தடுத்து 9ஆம் தேதியில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலான இடங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய லேச முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் திருவள்ளூர், சென்னை, ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், பெரம்பலூர், அரியலூர், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. ஓரிரு இடங்களில் அதி கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, கரூர், புதுக்கோட்டை, சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. வருகின்ற டிசம்பர் 8ஆம் தேதி புயலாகவும், அதுக்கடுத்து 9ஆம் தேதி சற்று வலுவிழந்து தமிழகத்தில் கரை கறக்க. இதன் காரணமாக டிசம்பர் 8, 9 மற்றும் 10 ஆகிய தேதிகளில் கடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மிக கனமழை முதல் அதிதீவிர கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. தாழ்வான பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்து காணப்பட வாய்ப்பு உண்டு. இன்றைய மழையை பொறுத்தவரை தமிழகத்தில் இன்று பெரும்பாலான மாவட்டங்களிலும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்தடுத்த மணத்தில் வானம் ஓரளவு பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். ஒரு சில இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ் அளவில் இருக்கக்கூடும். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. உங்களுக்காக தான் 24 மணி நேரம் போட்காஸ்ட் பண்ணி சொல்லிட்டு இருக்கோம். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடந்த தமானத்தில் பதிவான மழையளவு. திருநெல்வேலி மாவட்டம் கொடுமுடியாறு அணை, திருநெல்வேலி மாவட்டம் நாலுமூக்கு, திருநெல்வேலி மாவட்டம் நம்பியார் அணை தலா 3 சென்டிமீட்டர் பதிவாகி உள்ளது. ராமநாதபுரம், திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து, திருநெல்வேலி மாவட்டம் கடனா அணை தலா 2 சென்டிமீட்டர் பதிவாகி உள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் சிற்றாறு, திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை, திருநெல்வேலி மாவட்டம் காக்காட்சி, கன்னியாகுமரி மாவட்டம் சிவலோகம், ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம், திருநெல்வேலி மாவட்டம் ராமநதி அணை, திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம், திருநெல்வேலி AWS தலா 1 சென்டிமீட்டர் பதிவாகி உள்ளது. இந்த மழையை பொறுத்தவரை மாலை மற்றும் இரவு நேரத்தில் மிதமான மழை முதல் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. ஆகவே தொடர் மழையானது தமிழகத்தில் எதிர்பாருங்க. மீனவருக்கான எச்சரிக்கை. அந்தமான் கடற்பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். காற்றின் வேகம் படிப்படியாக உயர்ந்து 7ஆம் தேதியன்று மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 70 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். பிறகு காற்றின் வேகம் படிப்படியாக குறைந்து 8ஆம் தேதியன்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவிக்கப்படுகிறார்கள். மன்னார் வளைகுடா பகுதிகளில் 8ஆம் தேதி மாலை முதல் 9ஆம் தேதி மாலை வரை சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 9ஆம் தேதி மாலை முதல் 10ஆம் தேதி காலை வரை
சூறாவளி காற்று மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இடையிடையே 70 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மற்றவர்கள் தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.